பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மரணம் சொல்லுகின்ற பாடம் என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரு கனவா அல்லது சுமையா, எப்படி இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை புரிந்து கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வெகு சமீபத்தில் நடந்த 2 மரணங்கள். ஒன்று ஹுசைனி அவர்களினுடைய மரணம் அவருடைய 60வது வயதில் இரத்த புற்றுநோய் காரணமாக நிகழ்ந்திருக்கின்றது. அதே போல இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்களினுடைய மகன் திரு மனோஜ்குமார் அவர்களுடைய மரணம் அவருடைய 48வது வயதில் மாரடைப்பினால் நிகழ்ந்திருக்கின்றது. இப்போ இந்த 2 பேரினுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டவர்கள் பல்வேறு செய்திகளை இந்த ஊடகத்தின் வாயிலாக பதிவு செய்தார்கள். இப்போ இந்த 2 பேரினுடைய மரணத்திற்கு பின்னாடியும் அவர்களுடைய வாழ்வியல் முறையில் இந்த சமுதாயம் என்ன தாக்கத்தை உருவாக்கி இருக்கு, இந்த சமுதாயத்தில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரு கனவா அல்லது ஒரு சுமையா அல்லது ஒரு இயல்பாக நடக்க வேண்டிய ஒன்றா என்பதில் இவங்க 2 பேரும் என்ன கவனத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு பிறக்குது. அதே போல் மரணம் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது, அல்லது இந்த மரணத்தை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி கையாளலாம் அப்படின்றதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை. அது தற்செயலாக நிகழக்கூடியது. அதற்கு காரண காரியங்கள் எதுவாக ஒன்றாவது இருந்துவிடும். அதிலெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் சமுதாயத்தின் மீதும் சமுதாயம் இவர்கள் மீதும் எதை சுமைத்தியது, எதனால் நிகழ்ந்தது அப்படிங்கிறதுல நமக்கு கவனம் தேவை. இப்போ ஹுசைனி அவர்களை பொறுத்தவரையிலையும் அவருடைய வாழ்க்கை முறையை எடுத்துக்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன். மதுரையிலேருந்து வந்த ஒரு ஆளுமையாக தன்னை வளர்த்து கொண்டவர். சென்னையில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர். வில்வித்தையில் புதிய புதிய நுணுக்கங்களை அறிமுகப்படுத்திய ஒரு நபராக இவர் பார்க்கப்படுகிறார். அதே போல் சிறந்த உடற்பயிற்சியாளர். அதே போல் கராத்தேயில் உலக அளவில் 3 முறை பட்டத்தை வென்ற ஒரு நபர். இது அவரை பற்றிய வெளிச்சத்தை சமுதாயத்திற்கும், சமுதாயம் அவரை எப்படி பார்க்கிறது என்கின்ற ஒரு நிகழ்வையும் ஒரு உறவையும் உருவாக்கிய செயல்னா இதுதான். கராத்தே, உடற்பயிற்சி, வில்வித்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 79, 80 காலகட்டத்திலெல்லாம் சென்னையில் எந்த பக்கத்து திரும்பினாலும் இவருடைய படம், கராத்தே எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது, வில்வித்தையில் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது, இவருடைய படங்கள் அங்கங்கே ஒட்டப்பட்டிருக்கும். ஏன்னா வில்வித்தையில் புதிய நுட்பங்களை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா ஹுசைனி. அப்போ அவருடைய பயணம், இந்த வாழ்க்கை பயணம், அவருடைய தனித்திறமையாக வில்வித்தை, கராத்தே இதோடு அவர் பயணித்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் சிறந்த ஆளுமைகளை உருவாக்கி தமிழகத்துக்கு தந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே நடந்திருக்கிறாரா, அப்படியே ஒரு சமுதாயத்தினுடைய கவனத்தை இவரோ அல்லது இவரின் மீதான எதிர்பார்ப்பை சமுதாயமே வளர்த்து கொண்டதா அப்படின்னா இவர் ஒரு படி மேலே போயிட்டாரு. என்ன போயிட்டாரு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வாழ்நாளெல்லாம் கவனத்தை, அதாவது சமுதாயத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கோ அல்லது தன்னுடைய இயல்பான ஒன்று, தன்னுடைய அதீதமான ஒன்று என்று தன்னை வெளிப்படுத்துவதற்கோ ஒரு பொருளை பயன்படுத்துகிறாரு. அதுதான் ரத்தம் அப்படிங்கிறது, குருதி, மனித உடலினுடைய குருதி. இப்போ பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திய கடைசியில் அவருடைய இறப்பும் இரத்த புற்றுநோயில் அமைந்து விட்டது. அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பின்புலங்களோடு வந்த இவர் ஜெயலலிதா அவர்கள் மீது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது அளப்பெரிய அன்பையும் அளப்பெரிய மரியாதையும் கொண்டவர். அதையெல்லாம் எப்படி காட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இவர் ஒரு கராத்தே மாஸ்டரு. இவரை சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சியில் இவருடைய கை விரல்கள் மீது 108 கார்களை ஏற்ற வைக்கிறது. 108 காரை ஏற்ற வைக்கிறது. ஒரு கார், 2 கார், அது மாதிரி காரெல்லாம் ஏற்றி முடிஞ்ச பிறகு அந்த விரல்கள் ஏற்றும் பொழுது, அதாவது எலும்பு முறிவு இல்லாட்டினா கூட இருந்தாலும் கூட அது பொறுத்து கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது ஹுசைனி அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது. 108 காரை ஏற்ற பிறகு ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது. கொட்டின பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கொட்டின கை விரல்கள் நசுங்கியதால் கொட்டிய இரத்தத்தில் அம்மையார் ஜெயலலிதா படத்தினுடைய உருவப்படத்தை வரைந்து காமிச்சவர். அதன் மூலமாக கவனம் பெறுகிறார், சமுதாயத்தின் கவனம். ஹுசைனி 108 காரை ஏற்றி தன்னுடைய விரல் நகங்கள்லாம் வழிந்த ரத்தத்தை வச்சு ஜெயலலிதா படத்தை வரைஞ்சிட்டாரு அப்படின்னு ஒன்று. சரி, அத்தோடு நிறுத்தினாரா அப்படின்னா அதோடு நிறுத்தலை. கிட்டத்தட்ட 8 வருடம் தன்னுடைய உடம்புல இருந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு பாட்டில் ரத்தத்தை எடுக்கிறது. 24 பாட்டில்கள் ரத்தத்தை தன்னுடைய உடம்பிலிருந்து சேகரித்து இந்த 8 வருஷம் கழிச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், 8 வருஷம் கழிச்சு அந்த சேகரித்த இரத்தத்தை எல்லாம் வச்சு ஜெயலலிதா அவர்களினுடைய அரையளவு உருவப்பொம்மையை செய்கிறார்.
எப்படி இரத்தத்தை எடுத்து தன்னுடைய உடம்புல இருந்து இரத்தத்தை எடுத்து அந்த இரத்தத்தை வந்து உறைய வச்சு அந்த உறைகின்ற அந்த பதத்திலேயே ஜெயலலிதா அவர்களினுடைய உருவ பொம்மையை செய்கிறார். செஞ்சு இவரோட இல்லை, இவர்கிட்ட அப்பொழுது வில்வித்தை பயிற்சி கராத்தே பயிற்சி பெற்ற 32 மாணவர்களினுடைய இரத்தத்தையும் எடுத்து இதை செய்கிறாரு. இந்த போக்கை வந்து அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறாங்க. இது மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி இவர் செய்கிறாரு. இவருடைய தனி என்ன சொல்றது, இந்த சமுதாயம் தன்னை கவனிக்க வேண்டும், ஜெயலலிதா அவர்கள் தன்னை கவனிக்க வேண்டும்ங்கிறத தாண்டி இதில் வேற ஒன்றுமே கிடையாது. தன்னுடைய உடம்புல வந்து இரத்தத்தை எடுத்து அந்த ஒரு உருவ பொம்மையை செதுக்கணுங்கிறதுக்கு கவனம் பெற வேண்டும் என்பதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் வேற என்ன காரணம் வேணாலும் வச்சுக்கோங்க, அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்து இதோடு நிறுத்தினா பரவாயில்ல. அதன் பிறகு 2015 வந்து ஒரு நீதிமன்ற பிரச்சனை, அதில் வந்து ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள். மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை வர வேண்டும் என்று ஹுசைனி அவர்கள் தன்னுடைய கை கால்களில் சிலுவை மாதிரி சிலுவையில் அரைந்து கொண்டு இந்த கை காலெல்லாம் ஆணியை அடிச்சுட்டு கிட்டத்தட்ட எத்தனை 7 நிமிடங்கள் அந்த இடத்துல தொங்குறாரு. கை காலில் ரத்தம் வலிந்து ஓடுது. இப்போ பாருங்களேன், இந்த நிகழ்ச்சியில ஒரு கராத்தே மாஸ்டரு, ஒரு வில்வித்தை மாஸ்டரு, இவர் நினைச்சிருந்தா உலக அளவில் இன்னும் 3 முறை அவர் வந்து பட்டத்தை வென்ற ஒரு நபர். அப்படி இருக்கிறவங்க கராத்தையில வந்து மிகப்பெரிய அளவில் மாணவர்களை உருவாக்கி ஒரு பெரிய புகழை அவர் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் வேற ஒரு கவனத்தை பெறணும்னு நினைக்கிறாரு. இந்த வேலைகளை எப்படி 108 கார்களை ஏற்றி கையில் வலிஞ்ச ரத்தத்தில் ஜெயலலிதா உருவ படம் வரைகிறது, அதே போல் தன்னுடைய உடம்புல இருந்து 24 முறை வந்து ஒவ்வொரு பாட்டிலாக ரத்தத்தை எடுத்து உருவ பொம்மை வரைகிறது. அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சிலுவையில் தொங்குறது. இது போன்ற அதாவது இந்த கவனத்தை பெறுவதற்கு இவர் வந்து வாழ்நாளெல்லாம் எதை வந்து ஒரு பொருளாக பயன்படுத்தினாரோ, ஏதோ ஒரு கருவியாக பயன்படுத்தினாரோ, அதே கருவியின் மூலமாக அவருக்கு மரணம் வந்திருக்கிறது. அதனால தான் வந்துருச்சுன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே கருவியின் மூலமாக, அதே கருவியாக சொல்லப்படுகின்ற இரத்தத்தின் மூலமாக புற்றுநோய் வந்திருக்கு. அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நான் வந்து ரத்தம் கொடுப்பதற்கு எதிராக பேசுகிறேன், அதாவது குருதி கொடைக்கு எதிராக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குருதி கொடுப்பது நல்லது, அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துக்கு இல்லை. ஆனால் 3 மாதம் ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா குருதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவ முறை சொல்லுது. ஆனால் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து குருதியை கொடுத்தீங்கன்னா உங்கள் குருதி எப்படி உருவாகிறது, எந்த இடத்துல உருப்பெருக்கம் அடைகிறது, இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. எலும்பு மஜ்ஜை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து எலும்புக்குள்ளே நம்ம இப்போ ஆடெல்லாம் வெட்டினா சமைக்கும் பொழுது அந்த ஆட்டு எலும்புக்குள்ளே ஒரு இது இருக்கும் இல்லையா, மஜ்ஜை. அந்த மஜ்ஜையிலிருந்து தான் இந்த ஆட்டு எலும்பு மஜ்ஜையிலிருந்து ஆட்டுக்கு ரத்தம் உருவாகிற மாதிரி மனித எலும்பு மஜ்ஜையிலிருந்து மனிதனுக்கு ரத்தம் உருவாகிறது. இப்போ வந்து ஹுசைனி அவர்கள் இறந்த பிறகு அவருடைய மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் இவருடைய ரத்தம் அதிகப்படியாக உடம்பிலிருந்து எடுக்கப்பட்டதனுடைய விளைவாக எலும்பு மஜ்ஜை வந்து அப்நார்மலாக சில செல்களை வந்து உருவாக்கிருச்சு. அப்நார்மலாக செல்களை உருவாக்கியிருக்கு. ரத்தத்தில் அப்நார்மல் செல்கள் உருவாகுவது தான் இரத்த புற்றுநோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்லி மருத்துவ அறிக்கை சொல்லுது. கூடுதலாக இந்த கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இரத்தத்தை கொடுத்து உருவ பொம்மை செய்கின்ற அளவிற்கு தியாகியாக இருந்தவர் கொரோனா நேரத்தில் வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று 2 அல்லது 3 முறை 3 டோஸ் வந்து போட்டிருக்கிறார். அப்போ இது என்ன, ஏற்கனவே ரத்தம் அதிகமாக கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு அதில் வந்து ஒரு இன்ஸ்டபிலிட்டி, அதாவது நிலையற்ற தன்மை இருக்குது. உடலுக்கும் உடலினுடைய இரத்தத்திற்கும் இரத்தத்தை சுரக்கின்ற எலும்பு மஜ்ஜைக்கும் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறதாக அவருடைய மருத்துவ சான்றிதழ்கள் சொல்லுது. அந்த நேரத்தில் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியையே குறைக்கிற கோவிஷீல்டை வந்து அதாவது இப்போ கவசமாக நினைத்து கொண்டு எடுத்துக்கொண்டதனுடைய விளைவாக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹுசைனி அவர்களுடைய மரணத்திற்கு பிந்தைய மருத்துவ அறிக்கைகள் சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஹுசைனியுடைய வாழ்க்கை முறையில் யார் தாக்கத்தை ஏற்படுத்தலை, அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு சமுதாயத்தின் கவனத்தை தன்னுடைய உடம்பில் உள்ள இரத்தத்தை எல்லாம் எடுத்து தான் ஈர்க்கணுங்கிற போக்கு அவருக்கு சமுதாயம் எப்படி கொடுத்தது நம்ம கவனிக்கணும். நீங்கள் ஜெயலலிதா பொம்மையை செஞ்சிட்டிங்கன்னா கொண்டாடுறது அது வந்து தவறு என்று அன்றைய முதல்வர் யாரை நோக்கி இவர் செஞ்சாரோ ஜெயலலிதா அவர்கள் கண்டித்த பிறகும் இது நடந்திருக்கின்றது. இதை வந்து அவர் அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதுபோல ஒரு சான்றிதழ் தேவை, இதுபோல மக்களினுடைய கவனத்தை பெற வேண்டும் என்பதை தாண்டி இந்த நிகழ்வுக்கு வேற எந்த காரணமும் இல்லை.
இது ஒன்று. வாழ்க்கையில் வெற்றிங்கிறது வந்து சுமையா கனவா அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி ஹுசைனி அவர்களுடைய மரணம் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுறது ஒரு கனவு. அதற்கு நம்ம எந்தத்தை வேணாலும் தியாகம் பண்ணலாம், நம்மளுடைய உடம்போட ரத்தத்தை கூட கொடுத்து இந்த வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணலாம், வெற்றிக்கான கனவாக அதை எடுத்துக்கொண்டு போனதாக தான் நான் பார்க்கிறேன். அடுத்ததாக வந்து இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ்குமார் அவர்களினுடைய இறப்பு. உண்மையிலேயே அவருடைய நேர்காணல், அவர் இறந்து போன பிறகு திரு தம்பிராமையா அவர்களுடைய நேர்காணல், எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு திரு சினேகன் அவர்களுடைய நேர்காணல், இந்த நேர்காணல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சமுதாயம் வந்து திரு மனோஜ்குமார் அவர்களினுடைய வாழ்க்கை முறையில் மிகப்பெரிய சுமையை சுமத்திருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவருடைய நேர்காணலில் சொல்லியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 15 வருடமாக நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன், இது எங்கள் அப்பா கிட்ட நான் பகிர்ந்துக்கிறது இல்லை, பார்க்குறவங்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய இயக்குனரினுடைய மகன், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய இயக்குனரனுடைய பையனாக இருக்கின்றீங்க, மகனாக இருக்கின்றீங்க, நீங்கள் ஏன் இயக்குனராக ஆகக்கூடாது, நீங்கள் ஏன் ஒரு புகழ்பெற்ற திரை நட்சத்திரமாக ஆகக்கூடாது அப்படிங்கிற கேள்விகளை ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் அந்த மனிதன் மீது சுமத்திக்கிட்டே வருது. அப்போ அந்த மனிதன் வந்து தன்னுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறதுல வந்து தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே இந்த சுமைகளை வந்து சுமந்து கொண்டே இருக்க தொடங்குகிறான். இன்னும் வந்து மனோஜ்குமார் மாதிரியான ரொம்ப நல்ல மனதோடு உடைய இலகுவாக பழகக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சுமை வந்து கூடுதலாக அமையும். ஏன்னா நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் என் பாட்டுக்கு செய்கிறவன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பாராட்டுரைகள் அல்லது உங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற வழிகாட்டு நெறிமுறைகள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ரெஸ்பான்சிவ் பர்சனாக, அதாவது யார் என்ன சொன்னாலும் நல்லது சொன்னால் கேட்டுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கின்ற ஒருவராக அவர் இருக்கும் பொழுது அவரை நோக்கி இந்த சமுதாயம் வந்து நீங்கள் ஏன் பெரிய இயக்குனர் நீங்கள் ஏன் பெரிய திரை நட்சத்திரமாகலை, நீங்கள் எவ்வளோ பெரிய இயக்குனருடைய மகன் அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அதை தாங்க முடியாத மன அழுத்தம்ங்கிறது வந்து நாளடைவில் அதோடைய மன நோயாக, அதாவது மன அழுத்தம்ங்கிறது இதய நோயாக மாறுகிறது. அந்த இதய நோயை வந்து சரி செய்வதற்கு ஒரு அறுவை சிகிச்சை, அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகான பிந்தைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே கூடுதலான மன அழுத்தம். அதன் பிறகு இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு மனசு அதனுடைய சிந்தனை வந்து அழுத்தத்தை நோக்கியே சென்றதனுடைய விளைவாக தான் அவருடைய மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி உள்ளவர்கள் பதிவு செய்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. பாரதி ராஜா ஐயா அவர்களை பொறுத்தவரையிலையும் பெரிய சுமைகளை தன்னுடைய மகன் வந்து இப்படி சாதிக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னெல்லாம் அவர் எந்த இடத்துலையும் அவரை வந்து வற்புறுத்தவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. ஏன்னா ஒரு தந்தையாக திரு பாரதி ராஜா அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்திருந்தா கூட இவருடைய இது தெரிஞ்சிருக்கும், இவன் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கிறான், இவனை இதுக்கு மேலே இருங்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவர் தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் இவருக்கு கொடுக்கல, பாரதி ராஜா அவர்களுடைய தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் கொடுக்கல. ஆனால் பாரதி ராஜா அவர்களை வந்து மிகப்பெரிய ஆளுமையாக பார்த்தவர்கள் அவர் மகனை வந்து ஏன் நீ உங்கள் அப்பா அப்படி இருந்தார் நீ இப்படி இருக்கிற, உங்கள் அப்பா இப்படி இருந்தார் இப்படி இருக்கிற அப்படிங்கிற அந்த சுமை இருக்கு இல்லையா, அதாவது மனோஜ்குமார் அவர்களினுடைய வாழ்க்கை வெற்றியை வந்து சுமையாக மாற்றியது அவரை சார்ந்த இந்த அக்கத்தில் உள்ள கேள்வியாளர்கள் என்பது வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறது. இப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறுறது இது போகிற போக்கு அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியலை. அவருக்கு வந்து மனோஜ்குமார் அவர்களை பொறுத்தவரையிலே நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையின் போக்கில் நம்ம போவோம், எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த போக்கில் அவரால் எடுத்துக்கொள்ள முடியல. ஏன்னா அவர் வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்கலாம், ஒரு நல்ல மனசுக்காரராக இருக்க போய் அது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 2 மரணங்கள், இப்போது நான் வந்து ஹுசைனி அவர்களினுடைய வாழ்க்கை முறையிலேயோ அல்லது மனோஜ்குமார் அவர்கள் பெற்ற மன அழுத்தத்திலேயோ இவ்வளவு குற்ற உணர்ச்சியோடு அவர்களை நான் அணுகலை. ஆனால் இதற்கெல்லாம் வந்து காரணம் யார் அப்படிங்கிறத நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் அவ்வளோ படிச்சிங்க, நீங்கள் அங்கோ இருந்தீங்க, நீங்கள் இங்கோ இருந்தீங்க, இப்போ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எனக்கெல்லாம் ஒரு தீர்க்கமான முடிவு இருக்குதுங்க. இந்த உலகத்தில் வந்து நாம் பிறந்திருக்கோம், நாம் வாழ தான் பிறந்திருக்கோம், நமக்கு எது சரியாக படுதோ அதை சரியாக செய்கிறோம். ஒரு காலத்தில் நான் நல்லா படிக்கணும்னு எனக்கு தோணுச்சு, +2 வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு தோணுச்சு, எடுத்தோம். ஒரு காலத்தில் நான் டாக்டரேட் பட்டம் வாங்கணும்னு தோணுச்சு, படித்தோம், பட்டம் வாங்கினோம். அதே போல் ஃபாரின்லாம் போய் சயின்டிஸ்டாக வேலை பார்க்கணுன்னு தோணுச்சு ஒரு காலத்தில், பார்த்தோம். 1 வருஷம் இல்லை 8 வருஷம் ஃபாரினில் வந்து சயின்டிஸ்டாக வேலை பார்த்தோம்.
அதன் பிறகு அதெல்லாம் தேவையில்லை, இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களோடு உறவாடி அவர்களோடு மகிழ்ந்திருந்து போகிற போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலான்னு தோணுது, அதை வாழ்கிறோம். இப்போல்லாம் வந்து நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படி நம்மளை கண்டுக்கிறதே இல்லைங்க. நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நான் என்னை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அது மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு இந்த சமுதாயம் அனுமதிக்கிறது இல்லை. இப்பயும் வந்து என்னுடைய உறவினர்கள்லாம் வந்து என்ன தம்பி பண்ணுற அப்படிலாம் கேட்குறது உண்டு தான். அப்போ அது மாதிரியான வாழ்க்கை முறையை நாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறதுல தான் இந்த அழுத்தம் நிறைந்த வாழ்க்கையாக அவர் மாற்றி இருக்கிறாரு திரு மனோஜ்குமார். உண்மையிலேயே அவருக்கு பிந்தைய அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறவர்களில் ஓரளவு உண்மையை சொல்லுகிறவர்கள், அதாவது வெறும்னே சடங்குக்கு அழுகிறதில்லை. ஒருவர் இறந்து போன பிறகு அவர் பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு ஒரு சடங்குக்கு அழுகிறதில்லை. அவர் வந்து ஒரு வாட்டத்தில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன வாட்டம், இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு அவரை ஆற்றி தேற்றி வந்திருக்கணும். அப்போது உறவு இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 4 பேரினுடைய கவனத்தை பெறுவதற்காக நாம் வாழக்கூடாது அப்படிங்கிறது இந்த 2 மரணங்களிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடமாக அமைகிறது. உங்களுடைய கவனம், அதாவது உனக்கு பிடிச்சது என்ன பிடிக்கிறது இல்லை என்ன அப்படிங்கிறது புரிந்து கொள்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கா, நீங்கள் எந்த வேலை செஞ்சால் நீங்கள் இயல்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அந்த வேலையை செய்யுங்க அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டெல்லாம் தேவைப்படலை. அப்படி தான் நான் வந்து ஹுசைனி அவர்களுடைய மரணத்தையும் திரு மனோஜ்குமார் அவர்களுடைய மரணத்தையும் நாம் பார்க்குறோம். ஹுசைனி அவர்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய அதாவது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உடல்ல இருந்து 24 பாட்டில் ரத்தத்தை எடுத்து ஒரு உருவம் செய்கிறாரு, ஒருத்தர் மீது கொண்ட பேரன்பை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் பெரிய நல்ல மனசுக்காரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது வந்து வாழ்வியல் முறைக்கு அல்லது இது கவனத்தையோ அல்லது சமுதாயத்தின் மீது ஒரு ஈர்ப்பை பெறுவதற்கு நடத்தப்படுகிறதா அப்படிங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்கள் இதெல்லாம் செஞ்சாதான் கவனம் பெறுவீங்கன்னா அது செய்யாமல் இருப்பது நல்லது. எதற்காக கவனம் பெற வேண்டும்? இது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை போக்கு இயல்பாக போயிட்டு போகுது அப்படிங்கிறதுல அவர் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்னு என்னுடைய உள் மனசு சொல்லுது. அதே போல் இவர் மிகப்பெரிய நல்ல ஒரு மனிதருக்கு பிறந்த மிகப்பெரிய ஆளுமைக்கு பிறந்த ஒரு மகன், அவரை இயல்பாக அவருடைய போக்கிலேயே போக விட்டுருக்கலாம். அவரை வந்து சுற்றிலும் இருக்கிறவங்க நீங்கள் அவங்க அப்பா அப்படிப்பட்டவர், நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படிங்கிற கேள்வியை தவிர்த்துருங்கலாம். இல்லது அவர் சிரமப்படுற காலகட்டத்தில் அவருக்கு போய் ஆறுதலையோ இதெல்லாம் வாழ்க்கை இல்லையா, வாயா உட்காரியா சாப்பிட்டியா மகிழ்ச்சியா இருயா அப்படின்னு சொல்லி பேசி அவரை வந்து தேற்றி இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு போனவர்கள் அந்த 4 கேள்விகளை மட்டும், நீ ஏன் இப்படி இருக்கிற, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், நீ ஏன் இயக்குனர் ஆகக்கூடாது, நீ ஏன் நடிகர் நட்சத்திரம் ஆகக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக கேள்வியில். இப்போது இதையெல்லாம் தாண்டி அவர் இயக்குனராகவும் வேலை செய்திருக்கிறார், நடிகராகவும் பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து எடுத்தவனையுமே நடிகர்னா உச்சபட்ச நட்சத்திரம். இப்போ இந்த விஜய் மாதிரி ரஜினி மாதிரி கொண்டுட்டு வந்து நிறுத்திடணும் அப்படின்னு பார்க்குறது, இல்லாட்டினா அவங்க மீது கேள்வியை கேட்குறது, இது போன்ற தொடர்ச்சியான அணுகுமுறைகள் தான் இவர்களுடைய வாழ்வியல் வெற்றிங்கிறத வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறது சுமையாக்கிடுச்சு. மனோஜ்குமார் அவர்களுக்கு வாழ்க்கையை வெற்றியை வந்து சமுதாயம் ஒரு சுமையாக்கி அதில் வந்து இந்த சுமையை போட்டு அழுத்த வச்சிருச்சு. இன்னொருத்தர் வந்து இது ஒரு பெரிய கனவு, உடலினுடைய எதை இழந்தாவது இந்த கனவை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையை வளர்த்து விட்டு இது மாதிரி போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறேன். இந்த 2 மரணங்களில் இருந்தும் நாம் பெற வேண்டியது என்னென்ன, இந்த வாழ்க்கையின் போக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் அமைவது. அவரவருடைய விருப்பம் அப்படிங்கிறது வந்து சமுதாய ஒழுங்கியல் மற்றும் இயங்கியலுக்கு உட்பட்டு அமைந்தால் இதில் வந்து எதுவும் வந்து தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை அப்படிங்கிறத தான் இந்த பதிவின் மூலமாக நாம் சொல்ல நினைக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி பதிவின் வாயிலாக இணைவோம். நன்றி, வணக்கம்.